ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம அந்த வில்ல பார்க்க போறது இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு பங்களாதேஷ் மூவி தான் மிஷன் எக்ஸ்ட்ரீம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வில்ல பார்த்துடலாம். இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல டாக்கா அட்டாக் அப்படிங்கிற ஒரு அட்டாக். இந்த அட்டாக்குக்கு அப்புறம் பங்களாதேஷ்லயே வந்து பல இளைஞர்கள் அவங்களாவே முன்னால போய் தீவிரவாத இயக்கத்துல வந்து சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க மக்களோட மக்களா ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. சிடிடிசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பெஷல் டீமுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த தீவிரவாத கும்பல் அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாலே இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு அந்த கவுண்டர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணக்கூடியதான் இவங்களோட வேலை. அந்த டீம்ல வேலை பார்க்கவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். அப்படி இந்த படத்துல வரக்கூடிய அந்த தீவிரவாத கும்பல் ஒவ்வொரு இடத்துலயும் பாம் பிளாஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அத நம்ம ஹீரோ டீம் வந்து எப்படி தடுத்து நிறுத்துனாங்க, அந்த நெட்வொர்க்க கண்டுபிடிச்சாங்களா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேஸ்ட் மூவியா கண்டிப்பா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பங்களாதேஷ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த படம் பிரசன்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம 2010லேருந்து 15ல எப்படிப்பட்ட படங்கள்லாம் குடுத்துட்டு இருந்தோமோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 2020லேருந்து 25க்குள்ள அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு பழைய படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் இந்த படம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சது. ஆனா, நம்ம கண்டிப்பா வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகுற மாரி தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்துச்சு. 2010 பீரியட்ல நம்ம தமிழ் சினிமால எந்த மாரியான விஎஃப்எக்ஸ் இருக்குமோ, எந்த மாரியான ஸ்க்ரீன் பிளே இருக்குமோ, எந்த மாரியான கம்யூனிகேஷன், வசனங்கள் இதெல்லாம் இருக்குமோ, அதுக்கேத்த மாரி தான் இந்த படம் ரெடியா இருக்கு. தமிழ் டப்பிங் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா, ஸ்க்ரீன் பிளே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவா தான் இருக்கு. பர்ட்டிகுலரா ஹீரோ கதாபாத்திரம் எழுதின விதம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா பண்ணி குடுத்திருந்தாங்க. இந்த பாம் பிளாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, சிஜி கொஞ்சம் மொக்கையா இருக்கு. மித்தபடி இந்த படத்துல வரக்கூடிய அந்த போலீஸ் அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே கொரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு வாட்சபிள் மூவி தான். முடிஞ்சா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸோட பார்க்கலாம். பெரிய லெவல்ல அடல்ட் கன்டென்ட்லாம் கிடையாது.